வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். ஒரு 15 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிடலாம். ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்குற பொருள் எல்லாத்தையுமே நல்லா சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பொடி பண்ணின சுகர் எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் பொடி பண்ணி அதையும் சலிச்சு வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க. எல்லாத்தையும் ஒரு 50 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதையும் ஒன்றா சேர்த்து கலக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை மாவு கலக்கும்போது அதில் பால் பவுடர் உள்ளே சேர்த்தலைன்னா நம்ம இப்போ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் பவுடர் நான் இதில் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே இதில் நம்ம கலர் பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கலர் பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு பீட்ரூட் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு அதை மிக்சியில் அடித்து அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாறை தான் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போது இது லைட் பிங்க் கலர் நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஊற்றி பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றிலும், இந்த கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து அந்த மைதா மாவு அந்த ட்ரேயோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை இதுக்குள்ளே சேர்த்திடலாம். கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா வேகும்போது மாவு இன்னும் நல்லா பொங்கி வரும் மேலே. மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. உள்ள ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும்.
இன்னும் கொஞ்சம் அதிகமான மாவு இருக்கிறதுனால நான் இன்னொரு ட்ரேவ்லேயும் அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். அந்த கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சு ஏர் வெளியே வராத மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வேகலைன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் 2-3 டைம் எடுத்து பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை திருப்பி வச்சு அதை கவுத்திடுங்க. இந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற பார்ட் நமக்கு வேண்டாம், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்படியே நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து க்ரீம் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அந்த மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா இருந்த மாவை பேக் பண்ணோம் இல்லையா, அதுவும் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். வைப்பிங் க்ரீமை எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான க்ரீம் கிடைக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 3-4 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இந்த கேக் மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதை ரெடி பண்ணும்போது கேக் நல்லா ஆறி இருக்கணும். ஒருவேளை லைட்டாக சூடு இருந்தால் கூட அந்த க்ரீம் போட்டோன்னா நல்லா உருக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை செய்யுங்க. இப்போ சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் கேக் எடுத்து அது மேலே வச்சிடலாம். இப்போ இது மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள். நிறையா ஊற்றிட வேண்டாம், கேக் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிரும். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போ இது மேலேயும் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வேணுங்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டெக்கரேட் பண்ணியாச்சு. கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ்.